Always in train, eat, sleep, repeat. இப்போ லஞ்சு வந்து சாப்பிட போகிறேன். என்ன சட்னி சொல்லு? வதக்கி வச்சு அரைச்ச தக்காளி சட்னி. புதினா இல்லையா? புதினா இல்லை, கருவேப்பிலை. கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மிளகாய், உப்பு, அப்புறம் என்ன இருக்கு, புளி, இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சு அரைச்ச சட்னி. ஒரு 2 டேஸ்க்கு கிடாது அந்த மாதிரி ஒரு சட்னி. இந்த மாதிரி ட்ரெயினில் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதே வேறு மாதிரி. இப்போ திருச்சி ஜங்ஷனில் வந்து ஸ்பெஷலாக ஒரு எல்லாருக்கும் தெரியும், திருச்சிக்காரங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரு காஃபி கிடைக்கும் வெளியில், ஜங்ஷனுக்கு வெளியில். மீன்ஸ் ஜங்ஷனில் தான், வெளியே அவுட்டரில் இருக்கும். இப்போ நம்ம அந்த காஃபி வந்து குடிக்க போகிறோம். இந்த தான் இருக்குது ஃபில்ட்ரு காஃபி. காமிங்க. 2 காஃபி வாங்கு, 3வது காஃபி அப்புறமா வாங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எடுத்துக்கலாம்ல. ஆமாம். ஹாய் காமி. சாப்பிட்றீங்களா? மத்தியான சாப்பாடு இப்போதான். வடிவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு. காலையில் என்ன அப்படிதானா? மத்தியான சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றாங்க. இங்க 40. டோக்கன் கொடுக்கணுமா? ஆமாம், இப்போதான் காஃபி அங்கே வெளியே வரும். சரி சரி, தெரியல. டெலிவரியாவா? சாப்பிடுங்க. சாப்பிட்றத சாப்பிடுங்க. இந்த லேடியில் நமக்கு பிடிக்காது. எடுத்துக்க. பாட்டி யார் போட்டது? Thank you. இங்கே பாருங்க, எங்களுக்கு டிகாக்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க. இவங்க ஆக்சுவலி இது நாங்கள் நிறைய தடவை குடிச்சிருக்கோம். சரி, இந்த தடவை தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இங்கே நோக்கி எடுத்துருக்கோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். எத்தனை நல்லா இருக்கும் எப்பயுமே. லாஸ்ட் இயர் நான் வந்து நினைக்கிறேன், திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போகையில் வரையில் அப்போ நாங்கள் குடித்தோம் எல்லோரும். அப்போ வந்து நான் மட்டும்தான் வந்தேன், எங்கள் பெரியம்மா சின்னம்மா அவங்களோட. அப்போ குடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஸோ த டேஸ்ட் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஓகே, எங்களுக்காக ஸ்பெஷலாக டிகாக்ஷன் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தாங்க. நல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் கசக்கிற காஃபி எனக்கு நல்லா தான் போயிடுச்சு. ஓகே, இன்னொன்று காஃபி வாங்கிட்டு போவோம் அப்பாவுக்கு குடிச்சிட்டு. அப்போ எடுத்துக்கலாம். இங்கிட்டு நல்லா அடிக்குது கை. ரைட். ஆலு பராட்டை. ஆலு பராட்டா இது வந்து வீட்டில் செய்கிறது தான்.
கோதுமையில் செய்கிறது தான். ஆனால் கோதுமை பத்தலைன்னு ராகியை மிக்ஸ் பண்ணிட்டான். அதுதான் இந்த கரிஞ்சு தை மாதிரி இருக்குது. பிளாக் மாம்பா ஆயிடுச்சு. அதில் லாஸ்ட் டயத்தில் போய் என்ன மறுபடியும் ஆட்டா வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரின்னு ஒரு 2 ஸ்பூனு ராகி ஆட்டா மிக்ஸ் பண்ணேன். அது ரொம்பவே கருப்பாயிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, டேஸ்டெல்லாம் கொஞ்சம் மாறுதா, அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் லேசாக மாறும். ஆனால் ஆலு பராட்டா தான் ஃபுல்லாக. இது நம்ம வந்து சாஸ் இருக்குது, ஆனால் சாஸ் வேணாம் போல். சும்மா சாப்பிட்றோம். சாய் இருந்துட்டு சாய் சூடாகவே இல்லை, அதனால குடிச்சிட்டோம். சும்மா சாப்பிட்டானா அதை சாப்பிட்டா வந்து பசிக்காது. ஒரு பராட்டா சாப்பிட்டாவே வந்து பசிக்காது, நல்லாயிருக்கும். வறண்ட பூமியாக இருக்குது, தண்ணியே காணும். வீடு கட்டதான் மண் விட்டு போயிருப்பாங்க. லேசாக தண்ணி இருக்கு, பாவம் எறும்பு மாட்டெலாம் குடிக்குது. இதில் லட்சுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன எடுத்து சாப்பிடலான்னு டைம் இருக்குது. ரோப்பு கிடச்சிக்கலாம். சரி, தயிர் சாதம் தயிர் ஆயிருக்குமா? அது எப்போ ஊற்றுனது? கோர்மேல வாங்கினது. சரிதா, இதுக்கு காமிச்சாலும் தெரியும். கோர்மே, காரக்குடி கோர்மே. ஸோ அது வந்து சைட் டிஷ் வச்சுருக்கேன். அது நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு துவையல். என்ன சிப்ஸ் எல்லாம் எந்த பையில் இருக்குன்னு தெரியல. சரி, பிஸ்கெட்லாம் உள்ள வச்சுருக்கோம். ரிப்பன் பக்கோடா சாப்பிட போறியா, ரோட்டு பக்கோடா சாப்பிட போறியா? அது நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது நாங்கள் ரோட் பக்கோடான்னு தான் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் அது நிறைய பேர் ரிப்பன் பக்கோடான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிப்பன் பக்கோடான்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ரோட் பக்கோடான்னு சொல்கிறாங்க. ரோடு மாதிரி இருக்குல்ல, அப்படியே தான் இருக்கும். தார் ரோடு மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால எதுவும் நொறுங்கிருச்சு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு பைக்கு பிக்க முடியல அவனால. அவன் சாப்பிட்டதான் நீங்கள் பார்க்கல. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மொபைலே பார்த்துக்கிறதா? அப்படிதான். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சமைச்ச மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல. நாங்கள் இப்போ விஜயவாடா ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். டிவியில் ஒரு என்ன இதை வாங்குமா? வாங்க, ஏதாவது வாங்க. என்ன வாங்குற? சூடாக இருக்கு. ப்ரோ, கூட்டம் இருக்கு இங்கே, நல்லா கூட்டம் ஏறுது. 2 பாட்டில், ஒரு சாக்லேட், ஒரு தம்ஸ் அப். 130. அதுக்குள்ள பெரிய ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. மாற்றிடுவோமா? சரி, கொடு. அவங்க மட்டும் சண்டை போடுறவங்க நினச்சிக்கிட்டு வீடியோ எடுக்க நினச்சிக்காங்க. बना बना दे दिया। गरम है क्या?
சரி எப்படி இருக்கு முட்டை ஆம்லெட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அப்படியே நடந்து போயிருப்போம். லட்சுக்கு முட்டையை பார்த்தோன்னா ஆசையாயிடுச்சு, அதனால நின்றுட்டோம். இல்லை அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனுமே நிற்காது. ஆமாம் இதுதான் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கு நிற்கும். ஆமாம் சமோசா விமோசா கூட வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏசியில் இருக்கிறவங்க டயட்டில் இருப்பாங்க. அச்சாரா தாங்க இங்கே பாருங்க, அச்சாரா கொடுத்துருக்காங்க. அச்சார் ஒன்று, பச்சை மிளகா ஒன்று. இதை வச்சுக்கிட்டு இதை சாப்பிட சொல்கிறாங்க. சாஸ் இருக்குது நம்மள்கிட்ட. வேணுமாட்டுக்கு தேவையில்லை. எனக்கு சாஸ் வேணும். எப்பயுமே டெல் மோண்டே சாஸை சாப்பிடுது. ட்ரெயினில் தான் ஒரு செம விஷயம் நடக்கும். ஈட் ஸ்லீப் ரிப்பீட். வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஃபுட் பிளாகராக இருந்தால் ஒன்று சாப்பிட்டு ட்ரை பண்ணி சொல்லலாம். ட்ரெயினே பிரெட் ஆம்லெட் அங்கே வச்சுங்க, 2 பிரெட் வச்சுருப்பாங்க, 2 போட்டு தருவாங்க. அதே 40 rupees கொடுப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு தடவை நம்ம லஞ்ச் சாப்பிடலாம், இங்கே சாப்பிட்டோம்னா போதும். 3 பிரெட்டு 2 அண்டா போல. இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. இந்த பிரெட் ஆம்லெட் இறங்கினதுக்கு அடுத்துக்கிட்ட வேலை நம்ம தம்ஸ்அப் குடிக்க போகிறோம். தம்ஸ்அப் தான் கிடைச்சிச்சு. லிம்கால அதுவும் இல்லை, மாசா இருந்துச்சு, கோக் இருந்துச்சு. இது தம்ஸ்அப். டேஸ்ட் தண்டர் தண்டர் போட்டுருக்கு. தம்ஸ்அப் பண்ணுறாங்க. கிக்கா இருக்கா? அப்பாவுக்கு இப்போ பிடிக்கணும் போல தோணும், ஆனால் இங்கே டயபெட்டிஸ் இருக்குது. அப்போலாம் பிடிக்கவே மாட்டேங்குது. சாக்லேட் உருகி போய் கிடக்குது. அதான் பார்த்தேன் நான் அங்கேயுமே. இது எப்போ அவங்க சாப்பிட போகிறேன்? அப்போ சாப்பிடாது. இன்னைக்கு வந்து நான் காலையில் டே 2 காஃபி வாங்கியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு நான் சாப்பிட போகிறேன். விஜய் இன்னும் தூங்குறான். அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ டைம் இல்லை. இப்போ டைம் வந்து 8:55. நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரிப்போம் என்ன எப்படி இருக்குது. பக்கத்தில் யாரோ ஹெட்ஃபோனே போடாமல் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இதிலலாம் வரும். சரி என்ன பண்ணுறது, 2 பிரெட் இருக்குது, ஒரு ஆம்லெட். பலாஷாவில் வாங்கினது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 பிரெட் இருந்துச்சு, 2 ஆம்லெட் மீன்ஸ் 3 பிரெட்டு 3 பிரெட்டு 2 எக் இருந்துச்சு. அதுவும் 50 தான், இதுவும் 50 தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரயில்வே பிரெட் ஆம்லெட். அதில் ஒரு கெச்சப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. இதில் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. அவங்க ஊறுகாயும் பச்சை மிளகாவும் கொடுத்துருந்தாங்க, சம்மந்தமே இல்லாமல். ஒரு பெரிய இது இவ்வளோ பெருசு. இன்னும் பிரெட்டெல்லாம் உதிருது, அவ்வளோ குவாலிட்டியான பிரெட் இல்லையே. ஓகே, ஆனால் 50 rupees இஸ் காஸ்ட்லி தான். 50 rupeesக்கு ஒர்த் இல்லை. 13 சொன்னா ஓகே அப்படின்னு விட்டுக்கலாம். முட்டைக்காடு அங்கே ஒரே ஒரு மரம். நம்ம சாப்பிட்ற மாதிரி இப்போ நூடுல்ஸ் சாப்பிடு, எப்படி பார்க்கலாம்.
எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் கோபிலாம் போட்டிருக்கு, கேபேஜ்லாம் போட்டிருக்காங்க. மசாலாலாம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் உப்புலாம் போட்டிருக்கு. ஆனால் கேபேஜ் போட்டிருக்கு, தண்ணியாக இருக்குது, ட்ரையாக இல்லாமல். ஒரு டப்பா 40 ரூபா. 10 ரூபா மேகியை தான் பிரித்து செஞ்சுக்கிட்டு கேபேஜ் இருக்காங்க. போடாமல் இருந்துக்கலாம். லட்சுக்கு கேபேஜ் போட்டது பிடிக்கலையா, கொதிக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து. இந்தமாரி தான் வருவாங்க மேகியெல்லாம் தூக்கிக்கிட்டு. பசி அப்படியே சும்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு